இயேசு போதுமே அல்லேலூயா இயேசு போதுமே அல்லேலூயா எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த நாளினிலே இயேசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே நல்ல கை தட்டுங்க நாளினிலே இயேசு போதுமே பிசாசின் சோதனை பெருகிட்டாரோ சோதனை போகாமல் முன் செல்லவே உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே அல்லேலூயா இயேசு போதுமே அல்லேலூயா இந்த நாளிலுமே என் நிலையிலுமே என் வாழ்வினிலே இயேசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே என் வாழ்வினிலே இயேசு போதுமே மனிதர் என்னை கைவிட்டாலோ மாமிசம் அழுகை நாடிட்டாலோ மனிதர் என்னை கைவிட்டாலோ மாமிசம் அழுகை நாடிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாரோ இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த மணியிலே இயேசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த மணியிலே இயேசு போதுமே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே கைகளை தட்டி ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு போதுமே அல்லேலூயா இயேசு போதுமே அல்லேலூயா எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த மொழியிலே இயேசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த மொழியிலே இயேசு போதுமே மனிதர் என்னை கைவிட்டாலோ மாமிசம் அழுகை நாடிட்டாலோ 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 ஐயாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே இயேசு
நீர் போதும், நீர் போதும். நீர் மாத்திரம் போதும். எல்லாரும் கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் மதி, நீர் மாத்திரம் மதி, நீர் மாத்திரம் மதி எனக்கு. நீர் மாத்திரம் மதி, நீர் மாத்திரம் மதி, நீர் மாத்திரம் மதி எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே. அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே. வீரமசை உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே நாமத்தினால். ஆற்றிடுவே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆமென். ஆற்றிடுவே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே. அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் போல் நடத்தி செல்வியா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே,
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் அக்கினி வல்லமை, அக்கினியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. எஸ், பொழிகிறது, 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 மழையை போல் பொழிகிறது. இறங்கும், 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 இறங்கும். அக்கினி, அக்கினி, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, அக்கினி, 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 கண்ணை திறக்காதீங்க, கண்ணை முடிக்க கூடாது. ஜீசஸ் தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இப்போ தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஃபயர், fire, Jesus, hallelujah, Jesus. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வந்து 13 வருஷமா காது பக்கத்தில் ஒரு கட்டி இருந்துச்சு. அது வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு வலி வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி வலிச்சதே இல்லை, சும்மா நான் டெஸ்ட் பண்ணவே இல்லை. வலி வந்தோடனே ஜோம் பண்ண வந்தேன். ஜோம் பண்ண வரும்போது அமாவாசை ஜோம் பண்ண வந்து ஜெபிச்சு வாங்கிட்டு போனேன். அது வந்து இந்த மாதம் சுத்தமாக கட்டி இல்லாமல் 13 வருஷமா இருந்த கட்டி சுத்தமாக இல்லாமல் மறைஞ்சு போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜூலை 26ஆம் தேதி எங்கள் அம்மாவுக்கு திடீரென்று சுகர் அதிகமாக ஏறி ஹார்ட் ப்ராப்ளம் ஆகிடுச்சுங்க. பல்லடத்தில் 2 ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் முடியாதுன்னு கோயம்புத்தூர் போக சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூர் போனால் லேட் ஆகிருன்னு சொல்லி திருப்பூர் டிஎஸ்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அவங்க முடியாதுன்ட்டு கையெழுத்து வாங்கிட்டாங்க. அப்புறம் பிறகு ஜெபம் பண்ணி பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். அவர் நான் ஜெபம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ண, அவங்க ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருடைய கிருபையில் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் அவ்வளோ ஒரு சீரியஸாக கண்டிஷனில் இருந்த போதில் கர்த்தர் இன்றைக்கு சுகத்தை கொடுத்து ஜீவனோடு வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த அம்மாவை ஜெபத்துக்கு வந்து நாங்கள் 2 வருஷம் ஆச்சு. வரும்போது நாங்கள் ரொம்ப கட்டுகளோடு பிரச்சனைகளோடு வந்தோம். அதுக்கு பிறகு எங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும், வண்டி வாங்க, நகை வாங்கிறதுக்கு, பைப்பு போடுறதுக்கு, வீட்டு தேவையான காரியங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் கடன் பிரச்சனை மாற்றினார். வராத பணங்கள் எல்லாம் கொடுத்தார். கர்த்தர் கோடான கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் 2 குழந்தைகளை கொடுத்தார். அவருடைய அனாதை தீர்மானம் நிமித்தமாக 2 குழந்தைகளையும் நாங்கள் 2003 நாங்கள் இழந்து விட்டோம். அது நிமித்தமாக நாங்கள் அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு நாங்கள் திரும்பி வந்திருக்கிறோம். 2005 இந்த ஊருக்கு நாங்கள் வந்தோம். பாஸ்ரையா அவர்களை நாங்கள் 2011 மேலே தான் நான் சந்தித்தேன். அது அந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரை எல்லா அமாவாசை கூட்டங்கள் மற்றும் அலுவலகங்களிலும் நாங்கள் எங்களுடைய காரியங்களை, வேண்டுகோள்களை சொல்லி நாங்கள் ஜெபித்து வந்தோம்.
அதன் நிமித்தமாக இந்த எனக்கு பல வருடங்களாக சத்துருடைய போராட்டங்கள் காணப்பட்டது. அதன் நிமித்தமாக நாங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் நாங்கள் இழந்துவிட்டோம். எங்கள் வாழ்க்கையில் மிகுந்த எங்களுக்கு ஏற்பட்டதான நெருக்கங்கள், சோதனைகள், போராட்டங்கள், வியாகுலங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் மத்தியிலும் அவர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தார். அவர் எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு நாளும் போதுமானவராய் இருந்தார். கர்த்தரை நான் நன்றியின் உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் நாங்கள் மறக்கவும் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தார். எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் தேவன் எங்களை மரித்த மரணத்தில் இருந்து எங்களை மீட்டெடுத்தார். கடந்த நவம்பர் 2010 அன்று என்னுடைய கணவருக்கு மாவட்ட மாறுதல் ஈரோடு கிடைத்தது. அவர் ஒரு பதிவுத்துறையிலே ஒரு அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். தேவனுடைய பெரிதான இரக்கம் கிருபை என்று தான் சொல்ல முடியும். மீண்டுமா இதே மாவட்டத்திற்கு அவர் மாறுதல் கேட்டிருந்தார். ஐயா அவர்களிடம் சொல்லி நாங்கள் ஜெபித்து கொண்டு வந்தோம். தேவனுடைய பெரிதான இரக்கம் கிருபை மட்டும்தான் சொல்ல முடியும். அவருக்கு மீண்டுமா இதே திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குளி என்ற பகுதியிலே மீண்டுமா எங்களுக்கு மாறுதல் கிடைத்தது. நான் கர்த்தர் எங்கள் வாழ்க்கை செய்த அளவற்ற நன்மைகளுக்காக நான் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். அதோடு மாத்திரமல்ல, இந்த சத்ரு போராட்ட நிமித்தமாக என்னுடைய சரீரத்தில் அநேக வேதனைகளையும் வியாதிகளையும் போராட்டங்களையும் தொந்தரவு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருந்தது. என்ன என்று கேட்பீர்கள், ஆனால் தலைவலி, நெஞ்சு வலி, வயிற்று வலி, கால் வலி, இப்படி அவ்விதமான நிறைய ஒரு சோதனைகளை பிசாசானவன் கொடுத்து கொண்டே இருந்தான். எல்லா சூழ்நிலையிலும் சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் சத்ரு விரோதமாக ஜெயக்கொடியேற்று எங்களை ஜெயாளிகளாய் மாற்றினார். நாங்கள் மட்டும் நாங்கள் உயிரோடு நாங்கள் ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரம் என்று தான் சொல்ல முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, நாங்கள் பல வருஷமாக இடம் அல்லது வீட்டிற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். எங்களுடைய ஊழியக்காரரிடம் விசேஷமாக ஐயா அவரிடம் நாங்கள் ஜெபித்து கொண்டு வந்தோம். அவர்கள் எங்களுக்காக பிரத்யேட்சமாக அவர்கள் இந்த அதிக கேர் எடுத்து எங்களுக்காக அவர்கள் எங்கள் குடும்பத்திற்காக அவர் ஜெபித்து கொண்டு வந்தார். தேவனுடைய பெரிதான இரக்க கிருபை நிமித்தமாகவும் ஒளிக்கருடைய ஜெபத்து நிமித்தமாகவும் தேவன் எங்களுக்கு மனமிறங்கி ஒரு இடத்தை வாங்க தேவன் அனுக்கிரகம் செய்தார். அந்த ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு பெறுவதற்கு நாங்கள் எந்த அளவிலும் நாங்கள் தகுதியற்றவர்கள், ஆனாலும் தகுதி இல்லாத எங்களை கூட தேவன் எங்களை தகுதிப்படுத்தினார். அவர் செய்த எங்கள் வாழ்க்கை செய்த அளவற்ற நன்மைகள் கிருபைகளுக்காக எங்களை ஜீவனை கொடுத்தாலும் அது ஈடு இணையாகாது. கர்த்தரை நான் நன்றி இந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பல இடங்களுக்கு சென்று இந்த போராட்டங்களுக்கு நிமித்தமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அநேக அழிவுகளையும் நஷ்டத்தையும் நிறைய சோதனைக்குள்ளாக நாங்கள் கடந்து சென்றோம். எங்கு சென்றாலும் எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை. ஐயா அவரிடம் வந்து நாங்கள் ஜெபித்தோம். என்னுடைய கணவரும் இந்த அமாவாசை ஜெபத்துக்கு மற்றும் அலுவலகத்திற்கும் வந்து அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். அது நிமித்தமாக எனக்கு இந்த போராட்டங்களிலிருந்து எனக்கு தேவன் அற்புதமான விடுதலை கொடுத்தார். கர்த்தரை நான் நன்றி இந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே இழந்த ஆசீர்வாதங்களை அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அவருடைய சித்தம் என்ன என்பது உணர்ந்து நாங்கள் ஜீவிக்கவும், தேவன் என்ன நோக்கத்திற்காக எங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்திற்குள் நாங்கள் நிறைந்து பரிபூரணமாய் நிறைவேற்றப்படவும், ஆண்டவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படவும் நீங்கள் யாவரும் எங்களுக்காக ஜெபிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறிய சாட்சியை முடித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வரும். நெஞ்சு வலி வந்தால் டாக்டரை பார்க்கறதுக்கு வசதி கிடையாது. அப்படியே ஜோப் பண்ணுவோம், அப்படியே கதை போவோம். போன ஜூன் மாதம் இந்த அமாவாசை பிறருக்கு வந்தேன். பஸ்ஸை விட்டு இறங்கி இங்கே கூட வரோம். நெஞ்சு வலி, நடக்க கூட முடியல, நடக்க முடியாமல் வந்தேன். அதுக்கப்புறம் அங்கே ஜோமெண்ட்டு போனதுக்கப்புறம் ஒருவேளை பரவாயில்ல, ஒருவேளை அதுக்கப்புறம் நெஞ்சு வலிலாம் வரல. அப்புறம் போன மாதம் வந்தேன், ஆண்டவர் சோத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் இந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம் மறுபடியும் நெஞ்சு வலி. எனக்கு விவரம் தெரியாது. அடாகத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே பஸ்ஸில் போகிறப்ப நெஞ்சு வலி வந்துச்சு. ஒன்றும் அப்படியே ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன். ரெண்டாவது பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி நடக்க முடியல, கை தூக்க முடியல. அப்படியே ஆண்டுடே ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவே நான் அந்த அமாவாசை மொழிகிறதே சாட்சி சொல்லுவோம்ப்பா, நான் காந்தி வெக்கப்படுற கூட எப்படியான சுகம் தாங்கன்னு ஒரு 1.5 மணி நேரம் இருந்த இடத்துல உட்காந்து ஜோம் பண்ணேன். ஆண்டவர் கொஞ்சமாக சுகம் கொடுத்தார். அற்புதம் ஆண்டவர் கோடி ஜீசஸ். கட்டாயம் இன்னும் பரிபூரண சுகத்தை இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருவார். ஆண்டவருக்கு சோத்திரம். ஒரு மாதம் ஒரு வருஷமாக எனக்கு அந்த காலில்
கண்டையாகவே இருந்ததுங்க. போன அம்மாவாசைக்கு தான் எனக்கு விடுதலை கிடச்சி வந்து பாருங்க 5 ஓட்டை போட்டுக்குதுங்க காலில். 5 ஓட்டை காலில் 5 ஓட்டை போட்டுக்குதுங்க. உடம்புக்கு விடுதலை ஆயிடுச்சு. இதோட இன்னும் முடியலைங்க. 5 ஓட்டை போட்டு வைக்குதுங்க. இப்போ ஃபுல்லாக விடுதலை ஆயிடுச்சு. கண்டையெல்லாம் விடுதலை ஆயிடுச்சுங்க. இந்த கால் தாங்க அது இன்னைக்கு விடுதலையாரு காணாம போயிடும். அந்த 5 ஓட்டையை அடைச்சிடலாம். தைரியமா இருக்கும். தேங்க்யூ. பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எங்களுடைய ஹாஸ்பிட்டலிருந்து 20 நாள் குழந்தை மிகவும் சீரியஸான நிலைமையில் நாங்கள் கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு ரெஃபர் பண்ணினோம். வயிற்றில் ஒரு சிறிய கட்டி இருந்தது. அது நிமித்தமாக வயிறு பயங்கரமாக வீங்கி இருந்தது. அந்த குழந்தை பிழைக்குமா என்று சொல்வதற்கே மிகவும் சந்தேகமாக இருந்தது. ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்கிற நிலைமையிலே நாங்கள் அனுப்பினோம். 7 நாட்கள் ஐசியில் வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் நான் பிரதரிடத்தில் ஃபோனில் ப்ரேயர் பண்ணும்படியாக நான் கேட்டுக்கொண்டேன். நாங்களும் ப்ரேயர் பண்ணோம். பிரதரும் அந்த காரியங்களுக்காக ப்ரேயர் பண்ணார். அந்த நேரத்தில் ஸ்கேன் ஆப்ரேஷனுக்காக எடுத்துக்கொண்டு போவதற்கு முன்பதாக ஸ்கேன் பார்க்குற பொழுது அந்த கட்டி ஸ்கேனில் தெரியாமல் மறைந்து விட்டது. கர்த்தர் மிகவும் அற்புதர். அவர் பெரிய ஒரு மகிமையான காரியத்தை அந்த இடத்துல செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன அமாவாசை இப்போ அதுக்கு முன்னாடி அமாவாசையிலேருந்தே எனக்கு கால் வந்து ரொம்பவும் நடக்க முடியாமல் இடது கால் பயங்கரமான வலி. உட்கார முடியாது. எனக்கே வெக்கமாக இருக்கும். உட்காரதுக்கே முடியலையே, என்ன இவ்வளோ இதாக இருக்குது. காலை நீட்டி உட்காரதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஆனாலும் கூட ஜெபிச்சு இங்கே வந்து மேடையில் வந்து யாருக்கு கட்டுகளோ வலிகள் இருக்குதோ உடனே இங்கே மேடைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. போன ஜூன் மாதத்துலேயே சொன்னாங்க. அப்போ ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், இந்த 3 மாதமும் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வலிச்சு. ஆனால் போன முறை வந்து ஆண்டவரிடத்தில் நான் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுட்டேன். ஆண்டவரே நீங்கள் சுகப்படுத்தினா உங்களால் ஒரு நிமிஷத்தில் முடியும்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சேன். பிரதர்கிட்டையும் சொன்னேன். உடனே அவங்க ஜெபிச்சதும் அப்படியே அந்த என் காலில் இருந்து அப்படியே என்னமோ அப்படியே மரமரன்னு வெளியேறுற மாதிரி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உடனே எனக்கு சுகம் கிடைச்சது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி 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 ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை. எல்லாரும் கரங்களை தட்டி 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 ஃபயர் ஷிகாரா தூரா பாலா ராபாலா. 15 நிமிடத்திற்குள்ளாக இந்த செய்தியை முடித்து நாம் 12:30 அல்லது 12:45 இன்றைக்கு பிரேயரை தொடங்கிடணும். ஜீசஸ் லார்ட் எங்களோடு பேசும். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மாதமும் நல்ல செய்தி ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மாதம் முழுவதும் நான் ஜெபம் பண்ணுவேன். இன்றைக்கு கொடுக்க வேண்டிய செய்திக்காக ஆண்டவரிடத்திலே பல முறை ஜெபம் பண்ணி இருக்கிறேன். இதுவரைக்கும் எல்லா மாதங்களிலும் ஜெபித்ததை பார்க்கிலும் இந்த மாதத்தில் அதிகமாய் நான் ஜெபித்திருக்கிறேன். காரணம் என்னவென்று கேட்டால், ஈரோட்டிற்கு செய்தி ஆயத்தப்படுத்தணும், சேலத்திற்கு செய்தி ஆயத்தப்படுத்தணும், அன்னூருக்கு செய்தி ஆயத்தப்படுத்தணும். இதை தொடர்ந்து சில கூட்டங்கள் இருக்கிறது, அதற்கு ஆயத்தப்படுத்தணும். அதை தொடர்ந்து மலேசியா தேசத்திலே அடுத்த மாதத்திலே நம்முடைய இரவு ஜெபம் முடிந்த உடனே புறப்படுகிறோம். அந்த மலேசியா தேசத்தில் 27 செய்திகள் ஆயத்தப்படுத்தணும். 27 செய்திகள் அந்த தேசத்திற்குரிய செய்திகள். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுமே. செய்தி வேளையில் யாரும் தயவு செய்து எழும்பி போக வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் நல்ல செய்தி வைத்திருக்கிறார். ஆகவே இத்தனை செய்திகளை ஆயத்தப்படுத்துவதற்காக எத்தனை ஜெபம் தேவை. அதனால ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஈரோட்டுக்கு ஆயத்தப்படுத்து, சேலத்துக்கு ஆயத்தப்படுத்து, அமாவாசை ஜெபத்துக்கும் ஆயத்தப்படுத்து. சரி ஆண்டவரே ஆயத்தப்படுத்துகிறேன்னு சொல்லி முழங்கால் படியிட்டு ஆயத்தப்படுத்தினேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னோடு பேசிட்டே இருந்தார். ஆண்டவர் 3 வசனங்களை வெளிப்படுத்தினார்.
அந்த 3 வசனங்களை வைத்து இன்னைக்கு ஆண்டவருடைய செய்தியை கொடுக்க போகிறேன். முதல் வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமையில் நிறைவாக்குவார். பைபிள் சொல்லுகிறது, யோபு 5:24, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க கண்டீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர், குறைவை காண மாட்டீர். எபிரேயர் 11:37 வாசித்து பாருங்கள். கல்லெறியுண்டார்கள், சிலர் வாளால் அறுப்புண்டார்கள், பலர் பரீட்சிக்கப்பட்டார்கள், பலர் பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு வெட்டப்பட்டு மரித்தார்கள். பைபிள் சொல்லுகிறது, குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? பைபிள் சொல்லுகிறது, கல்லெறிப்பட்டவர்கள், வாளால் அறுப்புண்டு போனவர்கள், பரீட்சிக்கப்பட்டவர்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தவர்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்தவர்கள், குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையுமே அனுபவித்தார்கள். நீங்க என்ன அனுபவித்துட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் கேட்கிறார். சங்கீதம் 34:9, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சங்கீதம் 34:10, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவில்லாத நிறைவான மனுஷன் ஒருத்தரை சொல்லுங்க பாப்போம். யாராவது வந்திருக்கிறீங்களா? அப்படி குறைவில்லாத நிறைவான பர்சன் ஒருத்தர் இங்க இருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஒரு குறைவுமே இல்லையா? எல்லாம் கிட்ட இருக்கு. அப்படி யாராவது வந்து உட்கார்ந்து சொல்றீங்களா? சொல்லுங்க பாப்போம். கார் இருக்கு, பங்களா இருக்கு, நல்ல மனைவி, நல்ல புருஷன், நல்ல பிள்ளைகள், சாப்பாடு இருக்கு, சுகம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, சௌக்கியம் இருக்கு, சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, கடன் இல்ல, செழிப்பு இருக்கு, சரீரத்தில் வியாதி இல்ல, பலவீனம் இல்ல, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்ல, நல்ல தண்ணி கிடைக்குது, பிஸ்லரியில தான் குளிக்கிறோம், பிஸ்லரி தான் குடிக்கிறோம், பிஸ்லரியில தான் கை கழுவுறோம். யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் ஏன் குறைவு பட்டுச்சு? சொல்லுங்க, ஏன் குறைவு பட்டுச்சு? பைபிள் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 104:38, ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன் குறையாதிருக்க பண்ணுகிறார். ஆசீர்வதிக்கிறார், மிகுதியாய் பெருகுகிறார்கள். அவங்க வீட்டில் இருக்கிற கோழி கூட சாகல, அவங்க வீட்டில் இருக்கிற கோழி கூட சாகல, மீன் கூட சாகலைங்க. அவங்க வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன்கள் குறையாமல் இருக்கிறது. எப்படி? ஏன் குறைஞ்சது? கர்த்தர் ஆசீர்வதித்தால் மிகுதியான பெருக்கம். கர்த்தர் ஆசீர்வதித்தால் உன் வீட்டில் மரணம் வராது. கர்த்தர் ஆசீர்வதித்தால் கல்யாணம் பண்ண உடனே பிள்ளைகளை வச்சுட்டு
சின்ன குழந்தைகளோட புருஷனோ மனைவியோ சாக மாட்டாங்க. மிருக ஜீவன் கூட குறையாதான். ஏசாயா சங்கீதம் ஏசாயா 34:16 கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று, கர்த்தருடைய ஆவி அவைகளை சேர்க்கும், இவைகளில் ஒன்றும் குறையாது. இந்த பைபிள்ல யாராவது குறை சொல்ல முடியுமா? ஹலோ, உங்களை தான் கேட்கிறேன். பைபிள்ல யாராவது குறை சொல்ல முடியுமா? குறைய எழுதி இருக்குதா? இதில் யாராவது பிளேம் பண்ண முடியுமா? முடியாது. பைபிள் சொல்லுது வேதத்தில் குறைவில்லை. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் குறை? மார்க் 10:21 இயேசு அவளை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. இயேசு சொல்றாரு, உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், பட் உங்கிட்ட ஒரு குறை இருக்கு. உங்கிட்ட ஒரு குறைய வச்சுக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு ஏன் இவ்வளவு குறை கொடுத்தீர்னு கேட்டா நான் குறைய நீக்க மாட்டேன். உங்க அப்பாவை நான் உயிரோடு எழுப்புகிறேன் சொல்லல. எப்பப்பா எடுப்பாங்கன்னு கேட்டார். அது பிரேதம், அவ்வளவுதான் மதிப்பு. எப்போ வந்துருச்சா பாடி வந்துருச்சா? அப்படி பாடி எப்போ வருது? ஆஸ்பத்திரில இருந்து அப்படிதான் கேட்பாங்க. யாருமே அதற்கு உங்க அப்பா எப்போ வராரு வீட்டுக்குன்னு கேட்க மாட்டாங்க. பாடி எப்போ வருது, அவ்வளவுதான். செத்து போனா மதிப்பு கிடையாது. அதனால ஒரே ஒரு வாழ்க்கை இப்ப இருக்கு. அன்பு காட்டுங்க, அன்போடு இருங்க, பாசமா இருங்க, ஒருத்தரை ஒருத்தர் தாங்குங்க, ஒருத்தரை ஒருத்தர் மன்னிங்க, ஒருத்தரை ஒருத்தர் நேசிங்க. 2வது வசனம் திருப்பிக் கொள்ளுங்கள். 2வது வசனம் யோவான் 15:7 வசனம். யோவான் 15:7 திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 15:7 வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் நிலைத்திருந்தால், அதோட நிறுத்திடணும், அதுக்கு மேல படிக்க கூடாது. நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது அதுதான். நீங்கள் இயேசுவிலும், இயேசுவின் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். நிலைத்திருக்கா? அடிக்கடி இப்படி ஆயிடுறீங்களே. பிளெக்சிபிள் யார் தெரியுமா? நீங்க தான். யார் கூப்பிட்டாலும் போயிருவீங்க. வாங்க, ஓகே, சரி வாங்க. ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, பிரதர் கிறிஸ்தவ உலகத்துக்கே போய் போய் சலிச்சு போச்சு பிரதர். எங்க சபைக்கு வர ஒரு விசுவாசி சொன்னாங்க, ஏய் இப்படியே ஊழியத்துக்குன்னு போயிட்டு இருக்கிறியே, ஜபன் போயிட்டு இருக்கிறியே, இந்த வாமிட் நிக்காது உனக்கு. அந்த சிஸ்டருக்கு வாமிட் வந்துட்டே இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் அந்த சிஸ்டர் கூட போகும்போது கப்பு வச்சுட்டே போவாங்க. அப்படியே இவரு அங்க ஊத்திக்கிட்டு கழுவிட்டு அப்படியே கப்ப தூக்கிட்டே வருவார். ஒரு நாள் ஹஸ்பண்ட் வராரு பின்னால கப்ப தூக்கிட்டு, இந்த அம்மா முன்னால ஆபீஸ்க்கு வருது, நம்ம ஆபீஸ்க்கு. நான் என்னன்னு கேட்டேன், பாருங்கன்னு சொல்லி என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அந்த அம்மா 10 தடவை வாந்தி எடுத்துருச்சு. நான் கேட்டேன், என்னம்மா? அவங்க ஆவிக்குரியவங்க. எனக்கு நான் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்து அவங்கள எனக்கு தெரியும் கிறிஸ்தவங்க. என்ன சிஸ்டர்? பிரதர் என் மனைவிக்கு வாந்தி வந்துச்சு, எல்லா ஊழியக்காட்டையும் போயிட்டோம் உங்களை தவிர, எல்லாரும் ஜெபம் பண்ணி செய்வன பில்லி சுனியன்னு சொன்னாங்க, சுகமே ஆகல. அப்போ நாங்க போயிட்டு இருக்கிற ஒரு சபையில ஒரு விசுவாசி சொன்னாங்க, இதெல்லாம் கிறிஸ்தவத்துல போனா சுகமாகாது, வா மந்திரவாதிகிட்ட கூட்டிட்டு போறேன்னு. நம்ம ஆளும் பின்னாலேயே போயிருச்சு. பைபிள் தூக்கணும்மா. அந்த அம்மா சொல்லுது, பைபிள் எடுத்துட்டு தான் பிரதர் போனேன். நான் சொன்னேன், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு கையில என்ன கிடைச்சாலும் அடிச்சிருவேன் அப்படின்னு. பைபிள் எடுத்துட்டு மந்திரவாதிட்ட போச்சான். சரி, மந்திரவாதி என்ன பண்ணாரு? மாந்திரிகம் எல்லாம் பண்ணி கையில கயிறெல்லாம் கட்டி வாயில குடல் அந்த ஊதாங்குள்ள வச்சு ஊதுறானோ, உஃப்னு ஊதுறானோ.
ஊதி மருந்து எடுக்கிறேன்னு சொல்லி அந்த ஊதாங்குள்ள இருந்து கருப்பு கருப்பா எடுத்தாராம். பத்தியா, மருந்து வந்துருச்சு, என்னை எல்லாம் சரியாயிரும், வாமிட் எல்லாம் போயிருச்சு போன்றச்சான். இந்த அம்மா கயிறு கட்டி வீட்டுக்கு வந்து பார்த்துச்சான், வாமிட் அதிகமாயிருச்சான். முதல்ல ஒரு நாளைக்கு 10 தடவை வந்துட்டு இருந்துச்சா, இப்ப 40 தடவை வருதான். குபுக் குபுக்குன்னு வாந்தி, நரம்பு மாதிரி இருந்தாங்க அந்த அம்மா என்கிட்ட வரும்போது. சரி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் வாமிட்டை நிறுத்தினார். அந்த வாமிட்டை நிறுத்துறதுக்கு காரணம் யார் தெரியுமா? நான் இல்லை. நான் அவங்க கிட்ட சொன்னேன், மந்திரவாதிட்ட போனியம்மா, மன்னிப்பு கேளு, ஆண்டவருடைய வார்த்தையில நிலைச்சிருக்காம போயிட்டியே, இயேசுவின் வார்த்தையை பொய்யாக்கிட்டியம்மா, தப்பு தான் பிரதர். எங்கிட்ட எங்க தப்புங்கிறீங்க? முழங்கால் போடுங்க. புருஷன் மனைவி முழங்கால் போட்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. இப்ப திருப்பூர்ல பெரிய வீடு கட்டி 2 கார் வாங்கி நான் தான் போய் அந்த வீட்டை திறந்து வச்சேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அம்மா புஷ்டியா இருக்கிறாங்க, ஊழியம் செய்யறாங்க. ஹல்லேலூயா. சிஎஸ்ஐ சபைகளிலே அவர்கள் பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், யோவான் 8:31, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். இயேசுவின் உபதேச வார்த்தையில் நிலைத்திருந்தால், யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கெல்லாம் யாரு? கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யவே முடியவே முடியாது. இந்நேரம் சேர 10 பேர் உடைச்சிருக்கணும். ஆமென் சொல்லி. ஹல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா? புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? என்னாச்சு சொல்லுங்க. பைபிள் தெளிவாய் சொல்லுது, அருமையான வசனம். நான் திராட்சை செடி, இயேசு, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தால் அவன் மிகுதியான. எத்தனை கனி கொடுத்தீங்க? உங்க பிள்ளைகளே இல்லை. எனக்கு 2, 3, 4, 5 சொல்லக்கூடாது. எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறீங்க, அதான் கனி. நீங்கள் ஆண்டவருடைய விசேஷித்த செடியில் நிலைத்திருக்கல. அடிக்கடி களையா மாறிட்டீங்க, அடிக்கடி முள்ளா மாறிட்டீங்க. உங்க கணுக்களை வெட்டிட்டு இருக்கிறாங்க, களைய பிடுங்கிட்டு இருக்கிறாங்க, எரு போடுறாங்க, தண்ணி ஊத்துறாங்க, ஏகப்பட்ட யூரியாக்களை போடுறாங்க, ஏகப்பட்ட எல்லா தாவரத்திற்கு தேவையான மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க. ஆனாலும் நீ ஆண்டவருடைய செடியில் நிலைத்திருக்காமல் இருக்கிறபடியினால் ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியல. ஆண்டவரே சொல்லிட்டார், நான் ஒண்ணுமே செய்ய முடியலப்பா. 1 தெசலோனிக்கர் 3:8, நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் பிழைத்திருப்போம். 1 யோவான் 2:24, ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நிலைச்சிருந்தா என்ன நடக்கும்? பைபிள் சொல்லுது, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. என்னங்க வேணும் இன்னைக்கு? நான் சேலஞ்ச் பண்றேன், என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? இன்னைக்கு கிடைக்கும், இன்னைக்கு கிடைக்கும். ராபர்ட் டில்டன் மீட்டிங் கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. யோபு ஞான பிரகாசம் ஐயா அந்த மீட்டிங்கை ஏற்படுத்தினார். நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னுடைய ஆவிக்குரிய சரித்திரத்தில் இதுவரைக்கும் நான் காணாத ஒரு உண்மை அன்றைக்கு கண்டேன். வஉசி மைதானத்தில் மதியம் 3 மணிக்கு அலைகடல் என மக்கள் வெள்ளம், அலைகடல் என மக்கள் வெள்ளம். இடம் இல்ல. 3 மணிக்கு டிராபிக் ஜாம். வஉசி மைதானம் நிரம்பி இருக்கிறது ஜனங்களால்.
3:30 மணிக்கே ராபர்ட் டில்டன் வந்துட்டார். ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அன்றைக்கு அவர் அவருடைய வார்த்தையை நம்புங்கள் என்று பிரசங்கிக்கிறார். நல்ல ஞாபகம் இருக்கு. சின்ன பையன், அப்பதான் ஒரு 16 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஊழியத்துக்கு வரல, வாலண்டியர்ஸா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்க அப்பா எல்லாம் அந்த யோபையாவுடைய கமிட்டியில சீஃப், எங்க அப்பா எல்லாம் அந்த ஆர்கனைஸ்ல கமிட்டியில இருக்கிறாங்க. உடனே எனக்கு ஸ்டேஜ்ல இந்த இடத்த போட்டாங்க. இந்த இடத்துல தான் நின்று இருக்கிறேன். ராபர்ட் டில்டன் இப்படி ஓடி ஓடி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது $100, $100 இப்ப மதிப்பு எவ்வளவு? 5000 ரூபாய். ஒரு டாலர் 50 ரூபாய், $100 5000 ரூபாய்னு வச்சுக்கோங்க. இந்த $100 கையில் எடுத்தார். எடுத்துட்டு இப்படி ஆட்டினார். இப்படி ஆட்டினோன்னா எல்லாரும், லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே பார்த்தாங்க. இவரு ஒரு சின்ன பையன் மட்டும் மேலே ஏறி வந்துட்டான், இங்க வந்து நின்ட்டான். உடனே நம்ம ஆளுகள்லாம் கீழே இறங்குப்பா, ராபர்ட் டில்டன் அவனை மேலே கூப்பிடுங்கன்னாரு. மேலே அந்த சின்ன பையன் வந்தான். வந்து நின்றுட்டு எதுக்குப்பா வந்தேன்னு கேட்டார். அவன் சொன்னா, இந்த ரூபா நோட்டை ஆட்டிட்டு இருக்கிறீங்கள, எனக்கு கொடுக்க போறீங்கன்னு நினைச்சிட்டு நான் மேலே வந்தேன்னா. கொடுத்துட்டாருங்க. நான் உண்மையா அதுக்கு தான் எடுத்தேன், நீங்கெல்லாம் நம்பல. சின்ன பையன் அவன் சொன்னான். உடனே கொடுத்த உடனே டேவிட் பிரகாசம் அவர்கள் அந்த $100 வாங்கிட்டு அன்றைக்கு எவ்வளவு மதிப்போ அந்த மதிப்புள்ள ரூபாய் நோட்டை கையில் கொடுத்தாரு. போய் கேளுங்க, அவர்கிட்ட சொல்லுவார். அந்த மதிப்புள்ள நோட்டை கொடுத்தாரு. அப்புறம் கையில வாங்கிட்டு அந்த பையனை பார்த்து இவர் கேட்கிறாரு, எப்படிப்பான் நீங்க எடுத்தோன்னே அது எனக்கு தான் அப்படி நான் முடிவு பண்ணிட்டேன். அதாங்க வார்த்தையை நம்புறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது செய்யப்படும். இன்றைக்கு ஃபெயிலியரான உங்ககிட்ட தான் குறை, எங்கிட்ட இல்லை. நீங்க என்ன கேட்கறீங்களோ இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போறாரு, நாளை அல்ல. பைபிள் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசித்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போக போகிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றுமே கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதை எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். இன்றைக்கு அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்க போகிறோம். ஆமென். குழந்தை வேணுமா கிடைக்கும், காசு வேணுமா கிடைக்கும், வீடு வேணுமா கட்டுவீங்க, வாகனம் வேணுமா கிடைக்கும், கட்டுகள் உடையணுமா உடையும். ஆமென். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 20:4. சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? தூங்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. என் பிரசங்கத்துக்கே தூங்குறீங்கன்னா நீங்க கும்பகர்ணனுக்கு அண்ணன். நீங்க யாரு? கும்பகர்ணனுக்கு அண்ணன். ஏன் நான் ஆம்பிளிஃபயர் முழுங்கிட்டு பறந்துருக்கிறேன் தெரியுமா? ஆம்பிளிஃபயரே இல்லைனாலும் நான் பிரசங்கம் பண்ணுவேன். என் சத்தம் அவ்வளவு தூரம் கேட்கும். ஹல்லேலூயா. ஆனா என் பிரசங்கத்துக்கே 2 பேர் தூங்குறாங்க. அதனால தான் சொன்னேன் நீங்க கும்பகர்ணனுக்கே அண்ணன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மன விருப்பம் என்னங்க? தம்பி வா, உன் மன விருப்பம் என்ன? வயிற்றுல கட்டி இருக்குமா என்னன்னு தெரியல, அது சுகமாகணும். அதான் உன் மன விருப்பமா? இன்னைக்கு சுகமாயிரும். உங்க மன விருப்பம் என்ன பிரதர்? வீட்டிலேருந்து கர்த்தருடைய நாம் பரிசுத்தப்படட்டும். நான் வீட்டிலேருந்து டானியல் பாஷா கூட கிளம்பி வரும்போது தேவன் வந்து எனக்கு சரியாக அற்புதங்களை செய்வார். நான் தேவன் நேரத்திலிருந்து ஊழியம் செய்யும் என்று ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஐயா கேட்டலேருந்து தேவனை நினைவூட்டினார். கர்த்தருக்கு பரிசுத்தம் நம்ம உண்டாகட்டும். சரி சிஸ்டர் வாங்க, உங்கள் மன விருப்பம் என்ன?
அபிஷேகம் கிடைக்கணும். ஓகே, இன்னொரு சிஸ்டர் வந்துருங்க. உங்க மன விருப்பம் என்ன? சொந்த வீடு வேணும். ஓகே. இப்போ இந்த பையன் என்ன சொன்னானா, வயிற்றுல கட்டி இருக்குதுன்னு சொல்றாங்களாம். அது கட்டி இருக்கா இல்லையான்னு தெரியல, இல்ல சுகமாகணும், அவ்வளவுதான். அவர் நீங்க என்ன சொன்னீங்க? ஊழியத்துக்காக அவர் சொன்னது. இவங்க என்ன சொன்னாங்க? அபிஷேகம். அவங்க என்ன சொன்னாங்க? சொந்த வீடு வேணும். இது மட்டும் போதுமா? அபிஷேகம் மட்டும் போதுமா? ஓகே. சொந்த வீடு மட்டும் போதுமா? கேட்டதுதான். உனக்கு கட்டி என்னன்னு தெரியணும், அதானே. கட்டி இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு சொல்லிடுறேன். இல்லைன்னா இல்லை, இருக்குன்னா இருக்கு. கட்டி எடுத்துடலாம், இன்னைக்கு எடுத்துடலாம். உங்களுக்கு ஊழியம் செய்யணும். ஊழியம் மட்டும் செஞ்சா போதுமா? தேவ வல்லமை வேணும், போதுமா? வேற ஒன்றும் கேட்கக்கூடாது. இது நாளுமே மன விருப்பம் இல்லை. ஒரு ஏழை குடியானவன், ஒரு விவசாயம் பார்த்து கொண்டிருக்கிறவன், கூலி வேலை செய்யறவன், இவன் என்ன செஞ்சானா, ஒரு நாள் களைச்சு போய் ஒரு மரத்துக்கு கீழே படுத்துட்டானாம். அந்த மரத்துக்கு மேல ஒரு தேவதை எப்பொழுது வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போவாளாம். டீச்சர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த தேவதை அந்த மரத்துல உட்கார்ந்துட்டு போயிடுவாளாம். அந்த தேவதை வந்து உட்காரும் போது யாரும் அங்க இருக்க கூடாதாம். ஆனா இவன் குடியானவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். தேவதை வந்துருச்சு இவனை பார்க்காமையே. அவளுக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸ் தேவதைக்கு. உடனே இவனை எழுப்பி, எந்திரிப்பா, நான் இங்க வந்துட்டேன், நீ படுத்திருக்கிற, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன். என்ன கேட்டாலும் நான் தரேன். ஆனா ஒரே வரியில கேட்டுறணும். ஒரே ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சுன்னா நிறுத்திடணும். ஒரே வரி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அது ஒரு வரி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கமா, உன்னை கைவிடுவதும் இல்லை, கமா. அப்படி கமா போயிட்டே இருக்கும். உனக்கு சகாயம் பண்ணுவேன், கமா, அதெல்லாம் கமா. அப்போ பயப்படாதே, கமா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஃபுல் ஸ்டாப், முடிஞ்சது. ஒரே வாக்கியத்துல நீ கேளு, தரேன். ஒரு நிமிஷம் டைம் கொடுங்கம்மா. ஓகே. யோசிச்சுட்டு கேட்டானா, ஒரே வாக்கியத்துல என்ன தெரியுமா கேட்டான்? அழகான மனைவியோடு, கமா, மிகப்பெரிய பங்களாவோடு, கமா, மிகப்பெரிய ரதத்தோடு, கமா. கமா கேட்டானா? 4 பையன்கள் 3 பெண் பிள்ளைகளோடு, கமா, ஏராளமான நகைகளோடு, கமா, திரளான வேலையாட்களோடு, கமா, நல்ல ஆகாரத்தோடு, கமா. அடுத்து என்ன தெரியுமா கேட்டா? அழகான மெத்தையில் தூங்குவதற்கு சுகமான தூக்கத்தோடு, கமா. நீண்ட நாட்கள் சுகமாய் வாழ வரம் கொடு அப்படின்னாலாமா. ஃபுல் ஸ்டாப். எல்லாம் கேட்டான்ல. நீங்க ஒண்ணு மாத்திரம் கேட்கறீங்களே, எப்படி கிடைக்கும்? அது ஒண்ணு தான் கிடைக்கும், அபிஷேகம் தான் கிடைக்கும். உங்களுக்கு வீடு தான் கட்டுவீங்க, நீ என்னன்னு தெரிஞ்சுட்டு போயிடுவ. உங்களுக்கு ஊழியம் செய்வீங்க, நீங்க வல்லமையோடு இருப்பீங்க, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க கேட்டது இவ்வளவுதான். இன்னைக்கு நம்முடைய மன விருப்பத்தை சொல்லும் பொழுது ஒரு வரி சொல்லுகிறோம், நோ, எல்லாத்தையும் கேட்கணும். வீடு வேணும், மனைவி வேணும், பிள்ளைகள் வேணும், செல்வாக்கு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், ஸ்கூட்டர் வேணும், நல்லா நடக்கணும், நல்லா உட்காரணும், நல்லா சாப்பிடணும், ஆயுசு நாட்கள் பெருகணும், சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். புருஷன் அடிக்க கூடாது, நானும் என் புருஷனை அடிக்க கூடாது. என் பிள்ளைகளை அன்பா வளர்த்தணும், என் பிள்ளைகளும் எங்களை அன்பா நடத்தணும். கேட்கணும், எல்லாம் கேட்கணும். நீங்கள் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளி உங்கள் ஆலோசனைகளை எல்லாம், ஹல்லேலூயா, 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 ஜீசஸ், ஆமென்,
ஹalleluya, 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 ஹalleluya. நான் இன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணேன். என் பையனுக்கு மியூசிக் காலேஜ் சேரணும்னு ஆசை. அவங்க அம்மா முந்தானே உட்காந்து அவனை பிரின்னு பிரிச்சுட்டாங்க. நான் எனக்கு ஒரு பெரிய ஆசை, அவன் 10th முடிச்சு +2 முடிச்சு ஏதோ ஒரு டிகிரி வாங்கி வெளிநாட்டுக்கு மியூசிக் காலேஜுக்கு அனுப்பணும். அனுப்பிட்டு அங்கேயே பைபிள் காலேஜ் படிச்சு அவன் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மகளும் அப்படிதான். ஆண்டவருக்காக 2 பேரும் நல்லா படிச்சு, எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு படிச்சு அவங்க ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு காலையில 3 மணி நேரம் ஜெபத்துல கொஞ்ச நேரம் என் குடும்பத்துக்கு நான் ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ஏசப்பா நான் ஒரு ஓட்ட கார் வச்சிருக்கிறேன் ஏசப்பா. இன்னைக்கு சொன்னேன், எனக்கு ஒரு நல்ல கார் வாங்கி தாங்க ஏசப்பா. இயேசு சொன்னார், வாங்கி தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது புது காரோ பழைய காரோ, சூப்பர் கார் வந்து நிற்கும். ஹல்லேலூயா. நான் ஏசப்பாவை விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி இருக்கிறேன் இன்னைக்கு. ஏசப்பா இன்னைக்கு வர்ற பிள்ளைகளுக்கெல்லாம் கார் கொடுங்க, 2 வீலர் கொடுங்க, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க, நல்ல மன மகிழ்ச்சியை கொடுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தையை கொடுங்க. திருமணமாகாத வாலிபர்களுக்கெல்லாம் சூப்பர் பிள்ளையை கொடுங்க. கை தட்டுறார், அவர் கிடைக்கும். அதே போல திருமணமாகாத பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் அழகான பையனா கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் நொந்து நூலானவர்களுக்கெல்லாம் மனைவி அழகாய் தெரியட்டும், புருஷனும் அழகாய் தெரியட்டும். ஜெபம் பண்ண நாடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்றவங்களுக்கு தான் அபிஷேகம். ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, கையை உயர்த்தி. ஆமென். கை இல்லையா? கையை உயர்த்தி. ஆமென். கையை உயர்த்தினவர்களுக்கு உன் மன விருப்பத்தின்படி கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை பிரெக்னன்ட்டா யாராவது வந்தீங்கன்னா பையன் வேணுமா பையன் கிடைக்கும், புள்ள வேணுமா புள்ள கிடைக்கும். ஆமென். பிரெக்னன்ட்டே ஆகலையா பிரெக்னன்ட் ஆவ. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கன்சீவ் ஆக்குவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரமோஷனா? நான் உங்களுக்கு ப்ரமோஷன் தரேங்க. இன்னைக்கு நான் தரேன் உங்களுக்கு. எப்படி தருவேன் தெரியுமா? தேவதூதனை கூட்டு வந்து நிக்க வச்சு, ஏய் ஃபைல் எடு, அவங்க ஃபைல் எடுத்துருவான். ப்ரமோஷன் எழுது, கையெழுத்து போடு, போ. ஹல்லேலூயா. அடுத்த ப்ரமோஷன் கையெழுத்து போட்டாச்சு, டிரான்ஸ்ஃபர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க இன்கிரிமெண்ட் என் கையில இருக்கு தெரியுமா? நான் சொன்ன இன்கிரிமெண்ட் வந்துடும். விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பாட்ட சொன்ன எல்லாமே இன்னைக்கு நீங்க அப்படி கேட்கணும். என்ன? உங்க பையனை பார்த்து, சனியனே முட்டாளே, மாடு மேய்க்க தாண்ட லாக்கி, நீ சோறு திங்கிறதுக்கு பதிலா கல்ல தின்றா சொல்லாதீங்க. இன்ஜினியரே வாப்பா, அட கலெக்டரே வா, ஏ டாக்டரே வா, அப்படி கூப்பிடுங்க. ஊழியக்காரரே வாப்பான்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 வசனம், நல்ல வசனம். இந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. குஷ்டரோகியை சுகமாக்கினார், குருடனை பார்வையடைய செய்தார், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார், எவருவின் மகளை உயிரோடு எழுப்பினார், நாயின் ஒரு விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். எப்பத்தா திறக்கப்படுவதாக, எப்பத்தா திறக்கப்படுவதாக. காதுகள் திறக்கப்படும், நரம்புகள் முறுக்கேறும், செயல்படாத அவயவங்கள் செயல்படும்.
செத்து போன கர்ப்பம் உயிர் பெறும். செத்து போன உன் கர்ப்பம் உயிர் பெறும். இயேசு இந்த அற்புதத்தை செய்ய போறார். இன்றைக்கு இயேசு இந்த அற்புதத்தை செய்ய போறார். இன்றைக்கு இயேசு இந்த அற்புதத்தை நடப்பிக்க போறார். எஸ் லார்ட், எஸ் லார்ட். அந்த பிசாசு பேரை சொல்ல விரும்பல, கருப்பராயன் பிசாசு. Thank you Lord. Jesus Lord. Jesus. கருப்பராயன் பிசாசை நான் பார்க்கிறேன். அநேகருடைய குடும்பத்தை அது வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது, வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. Deliver. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. விக்கிரகத்தின் ஆவி இப்பொழுது வெளியேறுகிறது, இப்பொழுது வெளியேறுகிறது. எந்த குடும்பத்திலும் அந்த விக்கிரகத்தின் ஆவி இருக்கக்கூடாது, எந்த குடும்பத்திலும் அந்த விக்கிரகத்தின் ஆவி இருக்கக்கூடாது. வேறு விக்கிரகத்தின் ஆவியையும் நான் பார்க்கிறேன். நான் அந்த பேரை சொல்ல விரும்பல. Come out, come out. சர்ப்பமே வெளியே வா, வா வெளியே. வெட்டுருங்க, வெட்டுருங்க, வா வெளியே. யாரு வேடிக்கை பார்க்காதீங்க, யாரு கண்ணை திறக்காதீங்க, யாரு கண்ணை திறக்காதீங்க. இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வா, வா வெளியே. ஜீசஸ். கர்த்தர் கூட்டத்திற்குள்ளாகவே தம்முடைய வல்லமை இறக்கி கொண்டிருக்கிறார், தம்முடைய வல்லமை இறக்கி கொண்டிருக்கிறார், தம்முடைய வல்லமை இறக்கி கொண்டிருக்கிறார். இயேசுவின் வல்லமை இறங்குகிறது, இயேசுவின் வல்லமை இறங்குகிறது, இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. Come out. அநேக சர்ப்பத்தின் ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வரட்டும், வெளியே வரட்டும், வெளியே வரட்டும். Come out, come out. இயேசுவின் நாமத்தில் வெளியே வா, வா வெளியே, வா வெளியே. இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. Thank you Lord. வல்லமை வருகிறது, வல்லமை வருகிறது, வல்லமை வருகிறது. விக்கிரகத்தின் ஆவிகளை நான் அதிகமாய் பார்க்கிறேன், அதிகமாய் பார்க்கிறேன். Come out. வா வெளியே. சர்ப்பமே வெளியே வா. சர்ப்பம் ஒரு விக்கிரகத்தின் ஆவி. வா வெளியே. உட்கார்ந்திருக்காத. இன்னைக்கு நாங்க தொடறதில்லை, இப்ப இயேசு உன்னை தொட போறார், இயேசு உன்னை தொட போறார். Come out. வா வெளியே. Come out. இருக்கிற இடத்தை விட்டு உன்னை இயேசுவின் நாமத்தினாலே எழுப்புகிறேன். Come out. நாற்காலியில, நாற்காலி அருகே நிற்கிற பொல்லாத ஆவியே, பொல்லாத ஆவியுடைய சரீரங்களே புறப்பட்டு வெளியே வா, வா வெளியே, வா வெளியே, வா வெளியே. எஸ் லார்ட், எஸ் லார்ட். கூட்டத்துக்குள்ள யாராவது விழுந்தாங்கன்னா கூட அந்த முன்னால போட்டுருங்க. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். கண்ணை முடிக்கணும், யாரு கண்ணை திறக்க கூடாது. இதை பார்க்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, இதை பார்க்கறதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏன்னா நாங்க தொடல, இயேசு தொடுகிறார், இயேசு தொடுகிறார். வல்லமை பொழுது வருகிறது. டச். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். அலக்கலைக்கிற ஆவிகள், அலக்கலைக்கிற ஆவிகள், அலக்கலைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. கொடுத்துக்குள்ள உட்காராத, வா. உனக்கு இடம் இல்ல. பொல்லாத ஆவிய வா, 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 வா வெளியே. உனக்கு இடம் இல்ல, உனக்கு இடம் இல்ல. வெளியே வா, 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 வா. இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வா, இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வா. சர்ப்பம் தலைவரித்து ஆடுகிறது, சர்ப்பம் தலைவரித்து ஆடுகிறது. Come out. வா வெளியே, வா, வா, வா. இன்றைக்கு விடுதலை. வா, வா. சர்ப்பத்தின் ஆவியே, சர்ப்பத்தின் ஆவியே, கர்ப்பத்திற்குள் இருக்கிற ஆவியே, கர்ப்பத்திற்குள் ஆடிக்கொண்டிருக்கிற ஆவியே, கர்ப்பத்திற்குள் தூங்கிக் கொண்டிருக்கிற குட்டி பாம்பே வெளியே வா, வா வெளியே, வா வெளியே. இயேசுவின் நாமத்தில் வெளியே வா, இயேசுவின் நாமத்தில் வெளியே வா, 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 வா. உள்ள உட்காராத. உனக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்ல. வா வெளியே. இயேசுவின் நாமத்தினால இங்க கர்த்தருடைய பிள்ளைகள் உட்கார்ற இடம். நீ உள்ள இருந்தீனால வெளியே வா. Come out, come out. வா வெளியே,
வா வெளியே. இயேசு 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 இயேசு. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. இன்றைக்கு இயேசு சொன்னார், நான் போய் ஊழியம் செய்கிறேன், நான் போய் ஊழியம் செய்கிறேன், என் தூதர்கள் ஊழியம் செய்கிறார்கள். என் தூதர்கள், ஆண்டவர் 11 மணிக்கு காலையில் என்னோடு பேசுகிறார். என் தூதர்கள் ஊழியம் செய்கிறார்கள். இன்றைக்கு என் தூதர்கள் come out, வா வெளியே. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. யாரு கண்ணை திறக்காதீங்க. come out. ஒருவேளை உங்களுக்கு ஆவி இருக்குது, ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க, ஒரு கண்ணை மூடிக்கோங்க. உங்க பக்கத்துல இயேசு வருவார், உனக்குள் இருக்கிற ஆவியை தட்டி எழுப்புவார். அந்த ஆவி வெளியே வரும். வா வெளியே, வா வெளியே. சர்ப்பமே, இன்னும் முடங்கி கிடக்கிறது சர்ப்பம். நான் கண்டுபிடிச்சேன்னா சர்ப்பமே உனக்கு ஆபத்து. ஏய் விக்கிரகமே, நான் கண்டுபிடிச்சா உனக்கு ஆபத்து, உனக்கு ஆபத்து. நீயா வந்துட்டா தப்பிச்சிருவ, நீயா வந்துட்டா தப்பிச்சிருவ. வா வெளியே. ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமை வருகிறது. கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. எங்கேயும் ஆண்டவருடைய பிரசன்னம். அக்னியை வைக்கிறேன், அக்னியை வைக்கிறேன். கண்ணை மூடிக்கோங்க. யாரு கண்ணை திறக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறவங்க யாராவது கண்ணை திறந்துட்டு இருந்தா கண்ணை மூடுங்கன்னு சொல்லுங்க. அன்பா அன்பா சொல்லுங்க. சிஸ்டர் கண்ணை மூடுங்க, பிரதர் கண்ணை மூடுங்க, அன்பா சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமை, வல்லமை. come out. வா வெளியே. இயேசு ஊழியம் செய்கிறார், இயேசு ஊழியம் செய்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. முழு குடும்பத்தையும் ஆட்கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியை come out. வா வெளியே, வா வா வா. உனக்கு அதிகாரம் இல்ல, உனக்கு அதிகாரம் இல்ல. வா வெளியே, வா. இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. வா வெளியே, வா 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 வா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு பரிபூர்ண விடுதலை, இன்றைக்கு பரிபூர்ண விடுதலை. இயேசு 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 இயேசு. பலத்த கட்டுகளை இயேசு அவிழ்க்க போறார், இயேசு அவிழ்க்க போறார், இயேசு அவிழ்க்க போறார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Yes Lord, yes Jesus, yes Jesus. கர்த்தருடைய வல்லமை வருகிறது, கர்த்தருடைய வல்லமை வருகிறது, கர்த்தருடைய வல்லமை வருகிறது, கர்த்தருடைய வல்லமை வருகிறது. வா வா இயேசுவின் நாமத்தினாலே. Jesus, Jesus. தேவனுடைய வல்லமை வருகிறது. உன் பக்கத்துல வந்து நிற்க முடியாது, உன்னால நிற்க முடியாது, உட்கார முடியாது, உன்னால உட்கார முடியாது. எஸ் எஸ் எஸ். come out, come out, come out. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. வாயே எழுந்து நடந்து தசை எழுந்து கற்பத்தில் இருந்து come out, come out. தேவனுடைய வல்லமை சாதாரண வல்லமை அல்ல, சாதாரண வல்லமை அல்ல. ஓ சொல்லை முட்டிக்குள்ள இருக்கு, சொல்லை வயிற்றுக்குள்ள இருக்கு, சொல்லை நெஞ்சுக்குள்ள இருக்கு, சொல்லை கர்ப்பப்பையில இருக்கு, சொல்லை கால்ல இருக்கு, சொல்லை நுனி நரம்புல, நுனி கால்ல, பெருவிரல்ல இருக்கு. எஸ் லார்ட், எஸ் லார்ட். தேவனுடைய வல்லமை வருகிறது, தேவனுடைய வல்லமை வருகிறது. சர்வம் சர்வம் வாரே. ஆண்டவர் சர்வத்தை ஆகிறது, விக்கிரகத்தின் ஆவியை ஆகிறது. Jesus, Jesus, Jesus. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நெருக்கத்தில் போவான சில குணத்தோடு சிலரை ஆண்டவர்களுக்கு காண்பிக்கிறார். அந்த குணம் குடும்பத்திற்குள் வெளிப்படுகிறது. அது நமக்கு
முடியாதபடி கட்டுகள் உங்க சரீரத்தில் இருக்கு. அந்த கட்டுகளை இயேசு இப்பொழுது அவிழ்க்கப்படுற. நீ யாரும் தெரியவே இல்லை. நீ முடிஞ்சு கூட நான் தான் கூட சொன்னா சொல்லுங்க, கேட்ட வேண்டாம். Thank you, God. Hallelujah. Jesus. Hallelujah. 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 இவன் நான் வந்து கண்டுபிடிச்சேன்னா அந்த ஆவிக்கு பிரச்சனை. அந்த ஆவி நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னையோட அந்த கோயில் இருக்க முடியாது, அந்த பட்டணத்தில் இருக்க முடியாது. அதனால கண்ணை மூடுங்க. உங்களுக்கே கட்டுகள் இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், சும்மா நில்லுங்க. ஒரு இல்ல உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னா நீங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விடுதலையோடு கர்த்தரை துதிங்க. எல்லாரும் மாட்டவரை துதிப்போம். தீபால சந்தன நவம் ஏகாக்கால தீபால சத்யா யுனநவம். ஜீசஸ் சேனல் உட்கார்ந்துருக்கிறோமா? அவங்க முடியல அப்படியே சேனல் தூக்கிடுவாங்க. தேங்க்யூ தீபால சத்யா யுனநவம் ஏராபாத்தியா கூலநவம் எரேமி ஹானவம். அப்படியே சேனலை தூக்கிடுவாங்க. சேனல் உட்கார்ந்துட்டு கூட அப்படியே தூக்கிடுவாங்க. இப்படி வந்து ஓரமா வச்சிருக்கோம். ஜீசஸ் ஹalleluya. சேரோட தீர்வாங்க. ஜீசஸ் நமக்கு நிறைய கட்டுகள் நிறைய கட்டுகள் விக்கிரகத்துக்கு நாடு இருக்கு, ஸ்டீவன் இருக்கு, மினிஸ்ட்ரி நிறைய நிறைய இந்த கட்டு உடைச்சாலே உடஞ்சிடும். இங்க உடைஞ்சாலே முழு குடும்பம் உடஞ்சிடும். அவ்வளவு நம்பிக்கையா இருக்கு. ஜீசஸ் லார்ட் ஹalleluya. வாரடி இயேசுவின் மரணம். ஜீசஸ் விட்டுங்க, கீழே விழுகாம பார்த்துக்கோங்க. கர்த்தருடைய வல்லமை நம்ம சேனல் உட்கார்ந்து போதே நான் பார்த்தேன். பயங்கரமான கிரி, பயங்கரமான கிரி. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. நீங்க அநேக சர்வத்தினால், அநேக விக்கிரகத்தினால் நன்றி ஆண்டவரே. ஒரு சில கர்த்தருடைய ஊழியர்கள் அவர்கள் ஊழியர்கள் அல்ல, அதை இயேசு சொல்லி மனுஷர்களா இருக்கிறாங்க. அவங்க ஏறி விட்ட சில பிசாசுகள்
அபிஷேகம் சொல்லுங்க. Hallelujah.
நீ வந்துட்டு தானே இருக்கிற, வரமாட்டேங்கிற. வந்துட்டு இல்ல, இப்ப எனக்கு முன்னால் நிக்கிறீங்க. வந்துட்ட, வந்தாச்சு, இப்ப வந்தாச்சு, வந்தாச்சு பாரு, வந்தாச்சு. உன் மேல அக்கினி இறங்குது. அது வேடிக்கை கரங்களை தள்ளி பாருங்க. இங்க பாருங்க, வேடிக்கை பார்க்க விடுதலை வேணுமா வேண்டாமா? கரங்களை தட்டி மகிமைப்படுத்த போகிறோம். இப்ப தட்டுகிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை இயேசு தருகிறார்.
Así